வணக்கம், வெல்கம் டு nanjildiaries. 10 நிமிஷத்தில் இன்றைக்கி டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1 கப்பு மில்க் பவுடர், 1/2 கப்பு பால், 1/4 கப்பு சீனி, 2 டேபிள் ஸ்பூன் நெய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேன் எடுத்தாச்சு. நானும் ஸ்டவ் ஆன் பண்ணல. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். இந்த 1/2 கப்பு பால் ஊற்றிக்கிறேன். இந்த 1/4 கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணலை, அடுப்பு ஆஃப்லேயே தான் இருக்குது. இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அந்த சீனி நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம பால் பவுட்ரு வச்சுருக்கோம்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு 1/2 கப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 கப்பு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணி எடுக்க முடியும். ஃபஸ்ட்டே ஆன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கட்டி போட்டுரும். அதுக்கு தான் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமாட்டு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் அழகாக வரும். இப்போ பாக்கி இருக்க எல்லா மாவையுமே போட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சே வச்சுக்கோங்க. ஏன்னா பால் பவுடர்னால டக்குன்னு உங்களுக்கு அடி பிடிச்சிடும். ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு நல்லா கை விடாமல் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கூட 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. பேனில் ஒட்டாமல் அழகாக வர ஆரம்பிச்சிருச்சு சுருண்டு. இது இப்போ எப்படி கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, இதிலேருந்து நம்ம ஒரு சின்ன பால் எடுத்துக்கலாம். இது இன்னும் நம்ம கையில் ஒட்டுது. இப்படி உருட்டினீங்கன்னா நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். அதுதான் இது கரெக்டான பதம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கிடந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஒட்டாமல் வரும். பாருங்கள், இது பேன்லேருந்து நல்லா ட்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ரெடி ஆகிடுச்சான்னு. பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. பால் மாதிரி உருட்டை வருது. பார்த்திங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. நல்லா இந்த மாதிரி உருட்டி பார்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான பதம். இது வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா இதை நல்லா சாஃப்டாட்டு பிசைஞ்சுக்கோங்க. கையில் இது ஒட்டையெல்லாம் செய்யாது. அதனால் இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் நீங்கள் நெய் தடவி கூட, கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு கூட இதை நல்லா சாஃப்டாட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ரோல் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பலகையில் நான் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இந்த பட்டர் பேப்பர் மேலே நம்ம இது பண்ணி வச்சுருக்கதை போட்டுடலாம். போட்டுட்டு இந்த சப்பாத்தி கட்டை மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நல்லா நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ
இப்போ இந்த அளவுக்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து நான் கொஞ்சம் பிஸ்தா வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மேலே போட்டு விட்ருங்க. அப்போ உங்களுக்கு இடையில சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். கொஞ்சமாக அங்கங்கே போட்டு விட்ருங்க. இதை போட்டு விட்டுட்டு திருப்பி இந்த சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக அப்படி அழுத்தி விட்ருங்க. அப்போ அது உங்களுக்கு அதில் வந்து நல்லா ஒட்டிக்கும். பாருங்கள், இது அழகாக ஒட்டிக்கிச்சு. உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எங்கள்கிட்ட இல்லாதனால சின்ன இந்த மூடி எடுத்துருக்கேன். இந்த மூடியை வச்சு நம்ம அழகாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக ரவுண்டாக வந்துடுச்சுன்னு. பாருங்கள், 10 நிமிஷம் போதும் இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம சூப்பராக இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரவுண்டாட்டு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதை நம்ம மறுபடியும் இந்த மாதிரி பீஸ் வரும். இதை ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கணும். அதுக்காக நான் லாஸ்ட்டு இருக்க இந்த பீஸை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலேயும் இந்த மாதிரி லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ உங்களுக்கு அது மேலே வராமல் இருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பராக எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். நீங்களும் இந்த ஸ்வீட்டை டக்குன்னு உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.